அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் சாம்சங் தொழிலாளர்கள் நலத்துறை இடையே நடந்த பேச்சுவார்த்தையானது தோல்வியை தழுவியிருப்பதாக அண்மை தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதனை பார்த்து வருகிறோம். தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியை தழுவியிருக்கிறது. இது குறித்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலா. வணக்கம். இது சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டமானது தொடர்கதையாகி வருகிறது. தொடர்ந்து அமைச்சர்கள் தரப்பிலும் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில இன்று நடைபெற்ற இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையும் தோல்வியை தழுவியிருக்கிறது. என்ன நடந்தது? விரிவான விவரங்களை விளக்கலாம். நிச்சயமாக கௌதமி, காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் பகுதியில் அமைந்துள்ளது சாம்சங் இந்தியா நிறுவனம். இந்த நிறுவனத்தில் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக இருந்து வருகின்றனர். இவர்கள் கடந்த மாதம் 9ஆம் தேதி முதல் ஊதிய உயர்வு, சிஐடியு தொழிற்சங்க அங்கீகாரம், 8 மணி நேர வேலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சாலை அருகே அமைந்துள்ள எச்சூர் பகுதியில் தனியார் நிலையத்தில் அமைந்து தொடர் போராட்டத்தில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தொழிலாளர் துறை துணை ஆணையர், தொழிலாளர் துறை அமைச்சர், தொழிலாளர் துறை செயலாளர் என ஏற்கனவே நடைபெற்ற 5 கட்ட சமரச பேச்சுவார்த்தையும் தோல்வடைந்தது. மேலும் சாம்சங் ஊழியர்களுக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இது தவிர நேற்று முன்தினம் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்களின் குடும்பத்தினரும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தமிழக அமைச்சர்கள் TRB ராஜா, CV கணேசன் மற்றும் தாமு அன்பரசன் தலைமையில் தீர்வு காணும் வகையில் குழு அமைக்கப்பட்டது. அதன்படி நேற்று அமைச்சர் ராஜா தலைமையில் சாம்சங் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்நிலையில் இன்று 6வது கட்ட சமரச முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதால் இருங்கட்டுக்கோட்டையில் உள்ள தொழிலாளர் துறை இணை ஆணையர் ரமேஷ் தலைமையில் தொழிற்சங்கத்தினர் சாம்சங் நிர்வாகத்தினர் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் முழுக்க சிஐடி தொழிற்சங்கத்தை அங்கீகாரம் செய்யப்பட மாட்டோம் அப்படி என தொழிற்சங்க சாம்சங் நிர்வாகம் தெளிவாக திட்டவட்டமாக கூறியுள்ளது. இதனால் இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு இல்லை என சிஐடியு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியை கண்டுள்ளது. மேலும் இன்று மாலை அமைச்சர்கள் குழுவின் சார்பில் பேச்சுவார்த்தையும், மேலும் அதனைத் தொடர்ந்து 17ஆம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.